மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வினோத் சாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் ஃப்ளூமன் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Our all-time favorite actress அபிராமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் நிதிலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்ட்ரஸ் மம்தா மோகன்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கல்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மக்கள் செல்வன் இனிமேல் வந்து மகாராஜா செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க, மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஜா விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மணிகண்டன் சார், வில் பிகின் வித் யூ. வாங்க, படத்திலுடைய உங்களுடைய அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள். வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் நடிக்கிறேன். அது எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். சாரி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனுக்கு அண்ட் நிதிலன் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. நான் நிறைய பேசி இங்கே எதுவும் ஆகிட போகிறதில்ல. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரெய்லருக்கு ரொம்ப ஃபேனுங்க. திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப திரும்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கும் இந்த நிதிலன் சாருக்கும் அண்ட் டோட்டல் டீமுக்கும். அந்த டீமே வந்து பயங்கரமான டீமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பேசுகிற போவே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். கல்கி அவர்களை பேச அழைக்கிறேன். அறிமுகமான அந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் நிதிலன். இப்போது அவரோட 2வது படம். இந்த படத்தில் ஒரு படி மேலே வந்து ஒரு போலீஸாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எங்கள் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன், அவரை பற்றி நிறையா பேசணும்னு ப்ரிப்பேரோடு வந்தேன். தென்மேற்கு பருவக்காற்றில் லேசாக வீசிய காற்று, இன்றைக்கி வடக்கு பக்கம் புயலாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சேன், அதெல்லாம் நிறைய மறந்துட்டேனே. எங்கள் அண்ணனோட 50வது படம். அந்த படத்தில் நான் இந்த ஒரு கேரக்டரில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு மேடை குரங்கு பொம்மை. அவங்க எல்லாரையும் சந்தித்தேன். இப்போ 2வது மேடை மகாராஜா. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரொடியூசர் சுதன் சாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. பதட்டமா இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அழகா கவிதை எல்லாம் சொல்றீங்களே சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நடிகர் வினோத் சாகர் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக இந்த ராட்சசன் நடித்ததுக்கப்புறம் அந்த டீச்சரை ரிட்டையர்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏதாவது படம் அப்படி மாட்டுமா அப்படின்னு. ஸோ மகாராஜா அதுக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கு. மகாராஜா பற்றி சொன்னோன்னா முதல்ல நிதிலன் அவருடைய நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட நான் வாய்ப்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக அதுவும் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணியிருந்தார். அதை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அப்போத்துலேருந்து கேட்டுக்கிட்டு குரங்கு பொம்மை வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் திருப்பி எனக்கு கால் பண்ணுவார், என்னுடைய படங்கள்லாம் பார்த்து எனக்கு விஷ் பண்ணுவார். ஃபைனலாக மகாராஜாவில் அது கிடச்சிருக்கு. சேது சார் கூட இது எனக்கு இது 3வது படம். ஆரஞ்சு மிட்டாய் அண்டு இன்னொரு படம் செக்கச்சி வந்த வாகனம் பண்ணி. ஆமாம் சார், அந்தளவுக்கு தான் இருக்கும் அதில். அதனால் ஸோ சில பேரோட க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி என்ன சொல்லுவோன்னா, அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அதனால் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு. சேது சாரோட க்ரோத் பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. ஸோ ஹி ஸ்டார்டட் லைக் தட். ஒரு சின்ன நடிகனை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 50வது மூவி மகாராஜா அப்படின்னு. ஸோ வளரும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி இம்மீடியட்டாக அது டிசால்வ் ஆகி
ஓடிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான் சேது சாரை நான் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்தது அனுராக் காஷ்யப் சார், ஒரு 10 நாள் அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு அனுபவம். அப்புறம் விருமாண்டியிலேருந்து நம்ம பார்த்து ரசித்த அபிராமி மேடம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் மம்தா மோகன்தாஸ் மேடம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணல, பட் அவங்க இருக்கிற மூவியில் இருக்கிறது வெரி ஹாப்பி. அருண் புருஷோத்தமன், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அண்டு பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், அண்டு அன்ரிவீலான ஒருத்தர் குமார் சார், அவருக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய எடிட்டர் ஃபிலோமன் ராஜ் அவர்கள், இப்போல்லாம் வந்து படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்களா அவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்காம ஃபிலோமன் ராஜ் எடிட் பண்ண படமா பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு எல்லாரும் சூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ சார் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஆமாம் சார், எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மோர் ஸ்பெஷல் டு ஆர் டீம் தான் சொல்லலாம். ஸோ எங்களோட டீமில் மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அண்ட் டிஓபி அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க இல்லாத எங்களுக்கு மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு பசில் தான். எனக்கு ஒரு ஸ்பெஷல், மோர் ஸ்பெஷல். அந்த படம் உங்களுக்கு பசில் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு படம் முழுக்க அந்த பசில் கன்னியூ ஆகும். அது நீங்கள் 14ஆம் தேதி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதோட எனக்கு மோர் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 14ஆம் தேதி ஆடியன்ஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ரொம்ப கம்மியாக பேசிட்டு போயிட்டீங்க, ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? எஸ் சார், மைக் கொடுத்துருங்க சார். கைதி, விக்ரம், லியோ, பார்க்கிங், இப்போ மகாராஜா, இந்த வரிசையில் எப்படி நான் பார்க்குறேன்னா, சின்ன படமோ பெரிய படமோ ஒர்க்ஸ் எல்லாமே பேசப்படுற ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் யோர் ஆஸ்பெக்ட்? இந்த பசில் மேட்டர் தான் அது சொன்னேன் ஆக்சுவலாக. ஐ மீன் இது ட்ராமா த்ரில்லர் அப்படிங்களா, இது ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களை த்ரில்லராகவும் ட்ரீட் பண்ணும், ட்ராமாவும் ட்ரீட் பண்ணும், அளவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும், அண்ட் மோர் ஆக்ஷனும் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு கலவை இந்த படம் அது சொல்ல முடியும். நம்ம இது வந்து நான் சொல்லிட்டேன்னா அந்த சர்ப்ரைஸ் போயிடும். ஸோ படம் முதல் ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சர்ப்ரைஸ். ஓகே. நீங்கள் எடிட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு இதில் கட்டில் வந்துட்டு கூஸ் பம்ஸ் வந்து நீங்களே பா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா உள்ள? இந்த படத்தில் எவ்ரி பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மணிகண்டனோட சில பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். அண்ட் வினோத் சாகரோட சில நான் ஷார்ட் கொண்டு சொல்லலாம், பர்சனலாக சொல்லலாம், இங்கே சொல்ல வேண்டாம். ஸோ ஒவ்வொரு ஷார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் மேம் வந்து இப்போ இல்லை ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், முதல் ட்ரெயிலரில் போட்டிருப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா தான் உள்ளே இருக்கும். ஸோ அப்படின்னா ஸோ அவங்க நல்லா பண்ணால் தான் நான் போட முடியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மம்தா மேம், சேதனை பற்றி சொல்லவே, அது வந்து எப்படின்னா அது இதோட சேதனுக்கு 3ஆவது படம்னு நினைக்கிறேன் நான். ஸோ சேதனை நடிக்கும் போது ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம். அந்த எடிட்டை அது வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கெடுக்காத மாதிரி நான் எடிட் பண்ணோம். ஸோ இதுதான் என்னோட மோர் சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த படத்தில் அது ரொம்ப சேலஞ்சிங். எமோஷனலாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது எல்லா விதத்துலையும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணாமல் அந்த எமோஷனல் கொடுக்க வேண்டியது தான் என்னோட கடமை. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஏதாவது சொல்லிடுவேன் பயந்துட்டே இல்லை சார், அவங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா பக்கத்தில் இருந்துட்டே? எனிவேஸ் தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பேசுறதுக்காக அபிராமி மேம் அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சேதுண்ணாவோட 50th ஃபில்ம், அதில் நானும் ஒரு பாகம் ஆகிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்டு சுதன் சாரும் நிதிலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது.
அண்ட் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. தேர் சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கும் இந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ மகாராஜா பற்றி நாங்கள் கேட்கணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. பட் இது பர்சனலாக வந்து அவங்க ப்ரெஸ் சைட்லேருந்து வந்த ஒரு கேள்வி. எப்படி இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக இதே அழகு, இதே தேஜஸ், இதே பியூட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹவ் ஆர் யூ ஸோ பிரிட்டி அண்ட் வெரி சார்மிங்? அழகின் ரகசியம். நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்போவும் நான் யங்காக இருக்கிறதுனால மேபி யங்காக தெரியுறேன். ஓகே. பட் அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கெடணும். ஆஃப்கோர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும். அது ஒன்று. அண்ட் ஜென்யூனாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்களேன், டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து மூஞ்சியில் தெரியுது, அவ்வளோதான். லவ்லி. இதே மாதிரி சந்தோஷமாக நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இயக்குனர் நித்திலன் அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன்.
எல்லாருமே எஃபர்ட் இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தகுமார், அஜய், ஃபைசல் கான், அசோக், மணி, பிரபு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய பேர், புஷ்பா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள், நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட சினிமாட்டோகிராஃபி டிகேபி தினேஷ்குமார் புருஷோத்தமன். நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும் அவர். அண்ட் அஜனீஷ் லோக்நாத், காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார். அவர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு பிலோ மின்ராஜ். குரங்கு பொம்மையோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அபேண்டடாக ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல். பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு. அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும், சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும், அந்த ஆக்டருக்கு எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த கண்டென்ட்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது. அண்ட் என்னோட செல்வகுமார் சார், ஆர்ட் டைரக்டர், அவர் ரொம்ப மெச்சூர்டான, ரொம்ப சென்சிபிளான இயற்கை இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார், அவர் சுதன் சார்கிட்ட கேட்க முடியாத விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிப்பேன். என்னோட ஒரு லைஃப் சார்ந்த கைடு சப்போர்ட்டு, சில விஷயம் திட்டுவார், ஏன்னா தம்பி பண்ணுறேன் அப்படிம்பாரு. அவருக்கு இங்கே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ, என்னோட நன்றிகள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ வளரணும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் சுதன் சார், அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சாஃப்டாக இருப்பார், திடீர்னு லவ்வாக பேசுவார். எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணல, அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது, எப்படி அட்டன் பண்ணன்னு தெரியாது. எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு, சரி ஓகே இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன், சொல்லித்தரலாம் அப்படின்னு. பார்த்தா ஒரு க்யூ நின்றுட்டுருக்கு அவருக்கு சொல்லி தரத்துக்காக. முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன், முன்னாடி லைனில் முன்னாடி அவர் இருக்கார். இப்போ என்னங்கண்ணா, இல்லை சொல்லுங்கள் சார், ஃபோன் அவருக்கு அட்டன் பண்ண தெரியல, சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி, சாரி சார், சும்மா ஜாலிங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி டீம் அமைறது கஷ்டம். அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒரு கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டாருன்னா அவருக்கு வந்து செலவு பண்ணுறது, இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கே தெரியாது. அவ்வளோ எனக்கு சப்போஸ் 1 day 2 day ரொம்ப எக்ஸைட்ஸ் இந்த ஷெட்யூலில் கொஞ்சம்னா அவர் யோசிச்சு சரி அப்படிம்பாரு. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெகதீஷ், சுதன் சார் ஜெகதீஷ் 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் முன்னாடி நான் விஸ்காம் படிக்கும்போது தலைவன் வந்து சினிமா கொண்டாப்புல எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி. அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் காசு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சைனா டி வினோத் அண்ணன் பாருங்கள், சைனா டி வினோத் தான் வருது. அவர் வந்து வினோத் சாகர்லாம் தெரியாது, இந்த வரைக்கும் மொபைலில் சைனா டி வினோத் தான் இருக்குது. ஏன்னா அவர் ராம் அண்ணாவோட சைனா டின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நடித்தார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம். ராமோட எல்லா ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அப்போ பழக்கம், ஏதாவது காசு பண்ண தோணுச்சு, இது கரெக்டாக அமைஞ்சது. அவரோட ஒர்க் நல்லாயிருக்கு. அண்ட் அபிராம் மேம், அபிராமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர சென்சிபிளான ஆகும். இந்த கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படியா, அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்குது, நம்ம இது இந்த விஷயம் தான் மேம் அப்படின்னா அவர் சொல்லும் போது இல்லை நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு சொல்லுங்கள், என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறது, ப்ராம்ப்ட்னா அந்த கற்றுங்க ஒன்று எதுவும் சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணுன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல கேரக்டர், செம்மையான கேரக்டர் அது. அண்ட் மம்தா மோகன்தாஸ் மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை பற்றி எதிர்பார்த்து வர பயங்கர ஸ்வீட்டாக இருக்குங்க, பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே.
தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் தலைவன் ஆமாம் பாய்ஸ் மணி என்ன அவர் சொல்லுவார், அதை செந்தில்கிட்ட சொல்லுவார், நல்லா தின்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ, அந்த இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்தார், அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும். சேதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அந்த ஆட்டிடியூட் பற்றி. சேதன் அந்த வீடியோ பார்த்துட்டு, இது இவனை என்னென்னு உனக்கு பிடிச்சிருந்தா இவனுக்கு ஷூட் ஆகிறோம் நான் பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்புறம் காசு பண்ணிக்கிட்டேன். அதில் சேதனை சொன்னார். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார். காசு பண்ணிவிட்டு, காசு பண்ணுறது சேதனுக்கு தெரியாது. இவர் ஓகே ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன், சிங்கம் புலை, தாஸ் அண்ணன், நட்டி சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப், அவர் என்னோடய ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு எந்த மாதிரி தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கினீங்களா, போக போக அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டிகிட்டே இருந்தார். அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அவர் ரெஃபர் பண்ணார். லாஸ் ஏஞ்சல்ஸ், புசான், ஆம்ஸ்டர்டாம், நிறைய ஃபெஸ்டிவலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது. அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட். ஐ லவ் ஹிம். ரொம்ப பிடிச்சால் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஃபைனலி என்ன சேதண்ணன் வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அவர் 50 படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன். நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்களோட உயர்ந்த தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனோட மொமெண்ட்டு, அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை ஜெல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல, அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு 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 இது கூட கேள்விப்பட்டிருக்கேன். பாலுமந்திர சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமந்திர சார்கிட்ட கொடுத்தாரான், நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமல் அந்த மொமெண்ட்டுக்கு அதை அந்த கில்ட் க்ரியேட் பண்ணாமையோ, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ, அதை அந்த சேஃப் ஜோனில் கொண்டு போகிற அந்த பக்கம் இருக்குல்ல, அது சேதனகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. மற்ற மனசை புரிஞ்சுக்க தானே ஃபஸ்ட்டு மனிதத்தன்மை. ஐ லவ் யூ ஸோ மச். ஃபைனலி மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். விஜய்ஸ் 50 அது ஒரு ஸ்பெஷல். அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள், யூனிக்னஸ், உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்னும் ஒன்றே ஒன்று நாங்கள் கேட்டுறோம் எங்கள் சைடில் இருந்து. எஸ் சார், கேட்க சொன்ன கொஸ்டின்ஸ் தான் சார் கேட்டுட்ருக்கோம். முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த கதை வந்துட்டு நீங்கள் நிச்சயமாக அப்போ தான் நல்லா இருக்கும் சார். அவங்க சந்தேகத்தை அவங்க கேட்டு போட்டேன் சார். இல்லையா, முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுறேன். சரி, ஓகே, I'll stop there. சரி, கடைசியாக இதோட கேட்டு முடிச்சிட்டேன்ப்பா, ஒரு கேள்வி வந்துருச்சு. இல்லை, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்காக நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எழுதுன அப்படின்றப்போ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இது வந்து இதுதான் லைனாக இருக்கணும், இவருக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்து அந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்? இல்லை, நான் இந்த கதை விஜய் சேதுபதி அண்ணா அவர் மைண்டில் வச்செல்லாம் எழுதலை. ஓகே, நான் ரேண்டமாக கதை எழுதுதான். ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும், இவங்க நடிகர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். அது நமக்கு இந்த சீனில் சரின்றது அடுத்த சீனில் இது பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த சேதன்னு கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. மற்றபடி எப்போவுமே தான் நான் முன்னாடி நிறைய இடத்துல சொல்கிறேன், ஒரு கதை இவருக்காக பண்ணுறோம் அப்படின்னா இவர் ஷூட் ஆகிறோன்னா இவர் கிடைக்கலன்னா அடுத்த ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். அப்போது இன்னொருத்தருக்காக கொஞ்சம் அதை பட்டிங் டிங்கரிங்கெல்லாம் பார்ப்போம் இவர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட அந்த விஜேஸ் 50ன்றது வந்து ஷூட் பண்ணும்போது தெரியாது. அது ஷூட் பண்ணதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ தான் ரொம்ப பூஸ்டப் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக மம்தா மேம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஹாப்பி டு ஹேவ் யூ அகேன். தேங்க்யூ. ப்ளீஸ் கம்.
Thank you so much for welcoming me back. Very good evening to all of you, and thank you for assembling here. I'm really proud to be a part of this film, making a very, very strong statement comeback, I would say, in Tamil cinema after my last very small appearance in Enemy, I would say. For that, I need to thank the production house with whom I've associated before, Passion Studios, Sudhan Sundaram. What should I say about Maharaja? Maharaja, um, besides it being Sethu sirs, whom I have immense respect for as an actor, as a human being. Besides that being this being his 50th film, I'm sure this is going to be a film that is going to give you an experience of a century, that is going to last a lifetime. ஏன்னா மகாராஜா மூவி வந்து சும்மா ஒரு மூவி மட்டும் இல்லை. நான் இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோணிச்சு. நாட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கழிச்ச ஒரு மூவி மட்டும் இல்லாமல் உங்களோட எமோஷ்னல் இம்பேலன்ஸ், உங்களோட எமோஷ்னல் பேலன்ஸே அன்ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உங்களால் உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்குது அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும். ஐ ஹாவ் டு கொஸ்டின் மை செல்ஃப் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் என்கிட்ட கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு you'll feel like kind of going into yourself. அந்த மாதிரி ஒரு it leaves you with that sort of an experience which will make you want to come back and watch Maharaja once again, is my feeling. And this movie is definitely a culmination of amazing talent, technicians, effort, a very good script, stellar performances. I mean, what more can I ask by coming on board a film like this? I just feel extremely grateful. That is exactly what I feel right now. ரொம்ப ஒரு கிராட்டிடியூட் இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் இது. ஜூன் 14th இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் தியேட்டரில். இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு மெமரியாக இருக்கும். நான் இது வரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் சேது சார் மாதிரி இருக்க ஒரு ஆக்டர் நான் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி ஹீ இஸ் சம்மன் ஹூ இஸ் அ கிளாஸ் அபார்ட். The way he thinks, his philosophical mind, and therefore how he approaches every character that he chooses to do. I think this character is going to be a huge milestone in his career, and I hope he goes a very, very long way. I wish sir also all the best in this on this momentous occasion. எனக்கு தெரியும் மகாராஜா கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு. ஸோ I already would like to congratulate my entire team. I'm very, very proud and honored to be a part of this film. Nithilan sir, you do have some magic in the way you narrate a story. நான் சரோட குரங்கு பொம்மை நான் பார்க்கல, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். ஐம் சாரி அபவுட் தட். எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல அந்த மூவிக்கு. ஆனால் சரோட ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆகிட்டேன். அந்த மூவியிலும் வந்து ஒரு 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 நெரேட்டிவ் இருக்குது which will keep you hooked to each and every shot, each and every nuances that takes you to a surprising climax. டு பி ஆனஸ்ட், இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஆனால் போக போக நாளில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு. ஆனால் கடைசியில் ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ள வந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் as a very bold, strong, இந்த மாதிரியெல்லாம் synonyms are there which is used when they talk about me. பட் எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் உங்களை எல்லாம் மேலே இருக்கும் நான் நம்புகிறேன். The cast of this movie is phenomenal. Everyone is so aptly cast for their parts. Sethu sir தவிர அனுராக் கஷ்யப் சரோட performance is just mind-blowing, probably one of his best in Tamil cinema. And these two amazing people itself coming together, then Abhirami, whom I've always admired and adored, the girl who's acted Sachna, நிறைய பேர், நட்டி சார், so many we know a lot of people who have acted in this film. They've all done their parts, everybody including my character. இந்த படத்தோட மெயின் ஸ்பைனை ஸ்ட்ராங் ஆக்கிற கேரக்டர்ஸ் தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாருங்கள், ஜூன் 14th சப்போர்ட் பண்ணுங்கள்.
Of course, there are a lot of fans for even Philomen, who is, you know, our editor. Very lucky to be part of such a well-packaged movie. I couldn't have asked for anything better, and thank you so much for welcoming back into Tamil cinema. Nandri. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எத்தனை ஹீரோஸ்க்கு தன்னுடைய 50வது படத்தில் மகாராஜா அப்படின்ற டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மகாராஜா அப்படின்னு தான் நம்ம அவரை கூப்பிட போகிறோம். இட்ஸ் கோன் பி அன் ஆப்ட் ஃபிலிம் ஃபார் தட். அவ்வளோ அழகான ஒரு ஸ்ப்ளெண்டட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் யூஷுவல். மார்னிங் தான் துபாயில் வந்து அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் பூஜ் கலீஃபாவில் வந்து படத்துடைய பேர், அதோடைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துபாயில் பல வருஷங்களாக வேலை செஞ்ச ஒரு பர்சன் இன்னைக்கு புர்ஜ் கலீஃபாவில் அவருடைய பெயர் வருது அப்படின்றப்போ வாட் அன் இன்ஸ்பிரேஷன் இட் இஸ். வாட் மோர் கேன் வி ஆஸ்க் ஃபார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சார். விஜய் சேதுபதி அவர்கள், ப்ளீஸ் கம் ஆன் ஷேர் a few words. வாங்க. முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ராமோஜிராவோட அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவுமே இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செட்டு இருக்குது, அவ்வளோ படங்கள் நடந்துகிட்டு இருந்தது. 2005 நாங்கள் போகும்போது இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இதை ஒருத்தர் நம்பினாரா? ஒரு ஸ்லம் வேணுமா, ஸ்லம் இருக்குது. ஒரு கோட்டை வேணுமா, கோட்டை இருக்குது. ஒரு பார்க் வேணுமா, பார்க் இருக்குது. ஃபார்மிங் லேண்ட் வேணுமா, ஃபார்மிங் லேண்ட் இருக்குது. எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது. பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜிராவோடைய அவங்களுடைய இது போட்டிருக்கோம். நான் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்களா? உள்ள ஸ்டார் ஹோட்டலேருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனையை ஒருத்தர் இப்படி பண்ணார். அது என்னோட ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கும். நாங்கள்லாம் பேசிப்போங்க, அது மேலே ஹெலிகாப்டர் வருமா, நிற்குமா, அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போன போது நான் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடித்து, பட் அது கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது, இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து, ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது. நாங்கள் போனோன்னே அசிஸ்டன்ட் சொல்லிவிடுவேன், சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துருவேன். எனக்கு இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது. அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு, நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன். செல்வா சாரும் தனுஷும் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க. நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது. அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரமாக நின்று பார்த்துருக்கோம். ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம். சுற்றி பார்த்த மாதிரியே இருந்தது. நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும்போது மிகவும் வேதனை அளிக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காரான்னு நம்புகிறேன். அதுக்காக மிகவும் மறந்துக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் வந்து கம்மிங் டு மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பு அனுபவம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முறை பார்க்கும்போது சரி, அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா, படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவா வேணா இருக்கலாம் அவங்களுடையது. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பாதுகாக்கிறான். அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ, அது தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, இது எதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க. தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே தானே உனக்கு? ஸோ அது மட்டும்தான் அவனுக்கு இது. மற்றபடி அது படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா வாமஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நித்தலன் மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் எதேச்சும் 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. சீதக்காதி என்னுடைய 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம்.
அதே மாதிரி 50வது படத்தில் நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை, அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார். கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் ஒரு சீனில். நான், அவர், கேமராமேனு, கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம், ஒரு ப்ராசஸ், ஒரு விஷயத்தை தேடும்போது, ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிக அற்புதமானது. அதை பல முறை நான் நித்தனோட ஒர்க் பண்ணும்போது, என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன். இட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் நித்தின் ஃபார் தட். ஜூன் 14 வருது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீஸாக இருக்கட்டும், மம்தா, அபரா மேடமாக இருக்கட்டும், அந்த கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர். கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும். வினோத் ஆரஞ்சு மிட்டாயில் நான் விரும்பி கேட்ட நடிகை. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து பழக்கம். ஸோ கல்கி நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன். நான் ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது. ரொம்ப நல்ல நடிகன். எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறைய இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் வரதுக்கு. உட்காருங்க சார். அதுக்கு நட்டி சார் அந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த அருள்தாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர், என் குருநாதர், என் சீனிவாமசாமி சாருக்கு அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆளை, யாருமே நம்பாத ஒரு ஆளை, என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆளை, நானே நம்பாத ஒரு ஆளை, தான் இக்கட்டாக சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ணது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் உன் கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்குடா, உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கும் மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம். இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குனர்கள் எல்லாராலையும், எல்லார்கிட்டேருந்து நான் ஏதோ ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்னை அதை யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னடைத்தான் கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த, எனக்காக பேசின, இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதுக்காக சொல்ல வச்சதாக இருக்கலாம், அது மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மம்தா, அபிராமி அண்ட் ஃபிலோமின், பாய்ஸ் மணிகண்டன், சாரி. நான் துபாயில் இருக்கும்போது 2 படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன். ஏதோ சும்மா கூட்டாம்போக்கில் சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது நடிகராக எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக இருப்பேன். இப்போது 5 ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் தேடுறான்றப்போ 2 படத்துக்கு நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ. நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன். மணிகிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல, சொன்னான்னு தெரியல. அப்புறம் மணியை என் ஃப்ரெண்டு கடை, அங்கே மதுக்கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த வாத்தியார் தோட்டம் கார்னர். அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை, ஸ்டேஷன் கடை, அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம். பல முறை மணியை பார்த்துருக்கேன். இந்த பையன் பாய்ஸ் நடிச்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ, எனக்கு என்னமோ ஒருத்தன் இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ. பெரிய பூதம் பேயினா அது வாழ்க்கை தான், இது என்ன பண்ணுன்னே தெரியாது. எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை, அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா, பயமுறுத்துமான்னு கூட தெரியாது. அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல்
நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது, வீட்டில் அம்மாவுக்கு சமைச்சு வச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக. இப்போயோட தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். நண்பர் ஒருத்தர், அது அரைகுறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது. பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்பயும் அவர் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவார்ன்றபோது அது இவ்வளோ அழகாக வாழ்க்கை எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை. அது வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல். நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த திடீரில் மணிகண்டன் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருந்தாப்புல. அதனால நான் நித்தில்டன் சொன்னேன் நான். ஏன்னா திறமை இல்லாத யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது. அதை நான் நம்புகிறேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வருது. அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது, அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னடைதல் எதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். அது நான் கிரேட்டோ சாதாரணமோ எனக்கு தெரியாது. பட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரிதல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு வாழ்க்கையில். அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி, கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவும் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, அதை பெர்ஃபார்ம் ட்ரை பண்ணுறாரு. இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடுக்கும் இது எதுவுமே அவருக்கு நடிக்கும் போதெல்லாம் இல்லை. சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட அந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார். மிக பிரமாதமான நடிகை. இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படுறேன் காரணத்தில். ஸோ இந்த 50 படம் 50வது படம் மகாராஜா. நித்தில் மாதிரி ஒரு இயக்குனர். ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தோடனே அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன். சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும், அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடுக்கு இதுவாகிடும். அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டர்ட்டையும் டேரக்டர்கிட்ட மட்டும் சொல்லுவேன், என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு ஒரு வந்தான். அப்பா அவன்கிட்ட சொன்னேன், என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போகாமல் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டினது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எங்கே கை வச்சான்னு கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு டெக்னீஷியன், நித்திலனுடைய நெருங்கிய நண்பன். அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க டைரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்கணும். முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு, நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்ற ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்க ஃபில்மே. ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை, தினேஷ் புருஷோத்தம். சின்ன பையன். டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது, ஆசை இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் பையன் பெரிய அறிவாளி மாதிரி ரொம்ப நல்லா வருவான், அவனோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பையன் பெரிய திறமைசாலி அண்ட் அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வருவான். தினேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் மிக்க நன்றி. டெய்லரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி அவருக்கும், மிக்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ், ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். எல்லோரும் எழுந்துக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர் வி ரெடி? Sudhan sir, please come onto the stage. எஸ், ஃபோட்டோஸ் எடுத்தாச்சா? எஸ்.
யா வீடியோக்கு அப்படியே நின்றுடலாம் சார். வீடியோகிராஃபர்ஸ் ஆர் வி ரெடி? எஸ், தேங்க்யூ. இப்போ யூ கேன் சிட் டவுன் சார். இப்போ வந்து தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்திலிருந்து சங்க நிர்வாகிகள் நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணனை வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. சேதுபதி சார் வந்து பத்திரிகையாளருடைய ஃப்ரெண்ட்லி நடிகர். நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்யக்கூடியவர். குறிப்பாக எங்களுடைய அமைப்புக்கு வந்து எல்லா நேரத்திலும் என்ன தகவல் சொன்னாலும் அதுக்கு பதில் அளித்து அதுக்கு தேவையான விஷயங்கள் செய்யக்கூடியவர். அவரை கௌரவப்படுத்துவதில், அதுவும் அரைச்சதம் அடித்திருக்கிற இந்த படத்தில் கௌரவப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். Thank you so much. Oh, done. Sir, நீங்களே சொல்லுங்க. அரைச்சத படத்தை எடுத்த இயக்குனர் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த முதல் படம் குரங்கு பொம்மையும் மிக அருமையாக இருந்தது. இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு சங்கத்தின் சார்பிலே வாழ்த்து. எஸ், தேங்க் யூ ஸோ மச். ஸோ ப்ரெஸ் மீட்டுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. ஐம்பதாவது படம். ஒரு 5 மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மகாராஜானா மகாராணியோடு தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதின்னு ஆகிடாதா? அல்ல, மகாராஜாக்கள் அப்படி தானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ரைட்டு. இப்போ 50வது படத்துலேயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்தில் முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்கள் சொல்கிறது வந்து அது கீழே போயிடுதுல இல்லையா? இல்லை, இந்த காலத்துக்கானே மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கல. எனக்கு இந்த படத்துக்கு மகாராஜான் வச்சதே வந்து ஒரு சாமானியன், அவன் முடித்திருத்தும் தொழிலாளி. அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவனை அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால் டைட்டில் வந்து 50வது படம் அப்படி இருக்குன்னு நினச்சி வைக்கவே இல்லை. அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதன் சார் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்குன்னு நினைக்கல. அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே, ஸ்ட்ராங்காக எதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக எழுதும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலான்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு 3 நாள் இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சார். பிரயாச்சத்தம் தேடுறீங்களோ? மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. அவர் அதே மறுத்து பேசல. அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மை தான். அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான். எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாப்புல. முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சி பேசவோ தெரியல. நான் சொன்னேன், கொஞ்ச நாள் பழகிடும்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடா, மற்றவங்க இப்படிலாம் பேசாமல் பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சார், விஜய் சேதுபதி சார், அப்புறம் நீங்கள் காது எல்லார் காதையும் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் காதில் கட்டு போட்டே இருக்குது அந்த ட்ரெய்லரில். ஆமாம் சார். அதுதான் சார் படம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். ஆனால் என்கிட்ட சொல்லுங்கள் சார், மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். விஜய் சேதுபதி ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்கள் சார். நான் இது இப்போ நான் துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல, சந்தோஷம் தான் சார். முதல்ல இது நான் சொல்லி சலிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார். அது பேர் GKS என்டர்பிரைஸஸ், சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க, அங்கே 12,000 ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. 1000 திராம் சேலரி.
என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா. ஓகே. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாதும்போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்னு. நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார். அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு. பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன். ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு. அப்போது அவர் வந்து என்ன 21 வயசு எனக்கு. அவர் வந்தார், விஜய் அப்படின்னாப்புல கூப்பிட்டு போனால். வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது. நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து ஒரு 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு. அது மாதிரி ஒரு 6க்கு 3 பெட் ஒன்று கொடுத்து அங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி, கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆள் ஆகிறதுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறலை. அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது. நான் சம்பாரித்து போனோம். மாதம் 10,000 அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுற்றினேன் இல்லை. இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்பம் என் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலம் இருக்குல்ல, கனவு வந்து டெண்டராக இருக்கும். 20 வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும். அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள். அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன், எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75,000 கிடச்சிருந்தா அங்கே தான் போயிருப்பேன் நான். என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றினேன். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வரல, அது வெண்டிங் மிஷின். ஒரு திராம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டெல்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக் இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதபம் இருக்கும். அங்கே போய் சும்மா கொஞ்சம் இருந்துட்டு திரும்பி முடி இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தது ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை. இந்த இடத்துல இருக்கும்போது பாரு, அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா இந்த இடத்துலன்னு. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேறு ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா? அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன், நான் நினைக்கிறேன். சரிண்ணே, ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும்போது மாசாக வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டர் வைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கே இறங்கினேன்னு சொல்லும்போது இது மாஸ்டர்லேருந்து எல்லாமே தனி அது இறங்குனது இல்லை, அது பேர் முதல்ல வந்து இறங்குனது இல்லை. கேரக்டர் வைஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க ஹீரோவாக. கண்டிப்பாக கிடையாது, அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை, தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது, வெயில் இல்லாமல் நிழல் தெரியாது, அவ்வளோதான் கணக்கே ஒழிய. அது ஈக்குவல், அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழிய. நான் வில்லனாக பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வில்லனான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு, என்னவாக இருந்தாலும் சரி. அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமாக தருணமாக இருக்கும். ஏன்னா 50வது படம் என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே 40க்கு 40 அடித்த மாதிரி உங்களுக்கு 50க்கு 50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில் இந்த 50வது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க. முதல்ல அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த கதை கேட்கும்போது ஒரு டைரக்டரோட பேஷன். கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால், அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன, டைரக்டரோட சாய்ஸில் தான் எல்லாமே இயங்குது அது. ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் படமே பார்த்தேன். அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன். மற்றபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போது 50வது படமாக அனௌன்ஸ் பண்ணணும். இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார். எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி தான் அமைஞ்சது. இது எந்த பிளானும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 50வது படம் நல்லா ஓடணும்னு நினச்சா அப்போ 49, 51வது படம் என்ன, எல்லா தயாரிப்புகளும் பணம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தாங்க ஒழிய 50ங்கிறது ஒரு இந்த கடந்து வந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதான்னு தெரியல. அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது 50 நடிச்சிடணும், 100 பெருசாக ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதிக்கு மாதிரி ஒரு படத்தை 25 படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து நான் வர்றது 1/2 மணி நேரம் தான் வரேன் நான். ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது. அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது, எங்கே வேணால் இறங்கும் தான் அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர். அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் நல்ல படம், அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது. ஆனாலுமே அதை நம்பினார்ல, அது அவருடைய நம்பிக்கை. எனக்கு அந்த மாதிரி படம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். வேறு டைரக்ட் சார் ஆக்சுவலாக மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு அங்கே ஒரு கோல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் மகாராஜாவில் ஃபுல்லாக பிளட்டாகவே இருக்குது. இது கவித்துவமாலாம் ஆன்சர் பண்ண தெரிலண்ணே, கதைக்கு தேவைப்பட்டுச்சு வச்சுட்டேண்ணே. சொல்லுங்கண்ணே. இவ்வளோ ஏஜில் பண்ணுற எனக்கே போர் அடிச்சு. இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது. ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது கதை, அதை நிர்பந்திக்குது. விஷயம் என்ன ஆகிடுதுன்னா, வர எல்லாருமே உங்களுக்கு பேரம்பேத்தி இருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பனாக வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு சில கதைகள் வந்து, இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை ஒரு 16-17 வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக நடிக்கிற மாதிரி நான் நடிக்க வேணாம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன், அதில் ஒரு 30 வயசு ஆள் தான் நான் அதில். ஸோ அதனால ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்குதா நான் நினச்சிக்கிறேன். நான் அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார் 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க. 100 கோடி 200 கோடி 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லைண்ணே நான். உங்கள் வசூல் அண்ணே நீங்கள் வாட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்கண்ணே. உண்மையாக அண்ணே எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னெல்லாம் நடந்ததுன்னு அது அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சொன்னது போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறது. வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டீங்க? வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும், வேறு காரணம் வேறு ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படுது. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான் இருக்குது ஒழிய மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. ஆனால் 11 மணி இருக்கு நான் பேசினேன். சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவரும் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான். அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்ல. ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா
50 படங்கள் முடிச்சிட்டிங்க. தயாரிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார். இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர். சரி, ஓகே. இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போகிறோம்? நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது. உண்மையாக வேறு மாற்றுக்கிறதுல ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை. இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும். அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும். அந்த அறிவு வரணும். சேகரிக்கிறேன். புரியும் போது நான் வந்துடுவேன். அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது. என்னைக்கா ஒன்றும் டெலிவரி ஆகிடும். அது கம்ப்ளீட் ஆச்சு நான் நினைக்கிறேன். சார் ஹலோ ஐயா, சார், இந்த 50 படத்தில் இந்த ஓடிடியில் பண்ணியிருக்கீங்கள நடுப்புற, அதுவும் சேர்ந்துருக்கு அதில்? எனக்கு எது ஓடிடியில் வந்ததுன்னு தெரியல. ராஜு அனபில் ஆமாம் தெரியல. கணக்கு எதுலாம் சேர்த்து போட்டாங்கன்னு தெரியல. அதான் இல்லை, எனக்கு கெஸ்ட் ரோல்லாம் எடுக்கலை. என்னென்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அனபிள் செப்பு தான் சேர்ந்துருக்கும் தான் நான் நினைக்கிறேன். தெரியல. பட் ஆனால் கணக்கு ஆளுங்க போடும்போது அது சேர்ந்தா இருக்கா? ஆமாம், சில கெஸ்ட் ரோல்லாம் சேர்க்கல நாங்கள். ஓகே ஓகே, இந்த ஒரு நிமிஷம். சார் நிறைவு அடையலை சார். நிறைவு அடைஞ்சிட்டா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சார். அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லலை சார். இன்னமும் ஒரு முறையும் கேமராமேன் நிற்கும்போது நிறைய கேள்வி நமக்கே இருக்குது சார். அது சில சமயம் படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறதுனால சார் ஃபிலிம் இல்லைல்ல சார். அதனால் வந்து சில சமயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம், கேட்கலாம் முடியுது. ஒரு பர்ஸ்பெக்டில் ஒரு சீனை அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் தோணுது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு தோணுது. போஸ்ட்டில் வச்சுக்கலாம். மேரி கிறிஸ்மஸ் எனக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருந்தது. நான் ஸ்ரீராம் சாரோட நடிக்கும்போது ஒரு 4-5 சீனுக்கு ஒரு 2-3 வேரியேஷன்ஸில் நடித்தோம் நாங்கள். ஸ்ரீராம் சார் எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார். அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க, இது நல்லாயிருக்கு, அதையும் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கு, நான் எடிட்டிங் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கலை என்பது அதான், எவ்வளோ தேடினாலும் எவ்வளோ தோணினாலும் அது அமிர்தம், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து குறையாது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் ரொம்ப அழகு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னிறைவு அடைதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், இல்லை என்கரேஜ் பண்ணும், இல்லை அதை வாழ்கிறத சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன். விஜய் சேவி சார், நீங்கள் நடித்த 50 படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி, எனக்கு ஆண்டவன் கட்டளை, சூப்பர் டீலக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம்? ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம்? நீங்கள் சொன்ன படம் கடைசி விவசாயம் இருக்குல்ல சார், ரொம்ப கஷ்டம் சார். அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார், அதுக்கு பெரும் காலம் எடுக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும். அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல. ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபேக்காக பண்ணிடக்கூடாது, ரொம்ப மெனக்கெட்டேன். ஓரளவு நான் தொட்டான்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க. நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன், அந்த சுருக்கு பையிலேருந்து அடிச்சுன்னா கையில் விபூதி வந்துடும், உள்ளே கை விடுது, இப்படி அடித்தாலே வந்துடும். வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன். மழை பெய்யும், காடு நல்லா இருக்கும் போங்க, அடுத்து என் புள்ள நல்லா படிக்கும், புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லோரும் விபூதி பூசிடுவேன் நான். அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன். நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன். நான் எழுதுனத மணிகண்டன் கேட்டு எப்படி தலைவர் அதை எழுதுனீங்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமானது. சூப்பர் டீலக்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை. அது குமாரராஜான்னு ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை. பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய படம் இருக்குது. அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது. சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும். ஒரு இடம் இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருக்கேன். ஒரு சீன் பாபி அடித்து கொள்கிற சீன் ஒன்று இருக்கும். அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நடிக்க வரல, அன்றைக்கி நடிக்க வரல. நான் சொன்னேன், தலைவா நடிக்க என்னன்னு தெரியல, வரல தலைவா, மைண்டில் ஒன்றுமே இல்லை தலைவா, வீட்டில் சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா, கடன் தொல்லை இல்லை, ஆனால் ஏன் தெரியல தலைவா, மைண்டு ரொம்ப எம்டியாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்கன்னு. அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார், அந்த சீனெல்லாம் அடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை, ஒரு கேரக்டர்னு இல்லை, சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம். கூத்துப்பாட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிகரான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரண சுவிட்சு போட்டு போயிடும்ல, 10 பேர் முன்னாடி உட்காந்துக்கும் எஞ்சி போய் சுவிட்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும். அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது. ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறதோ இல்லை, எல்லாமே அதுக்குள்ளே பொருந்தும், அந்த நிலையில் உட்கார தான் பொருந்தும். ஸோ அப்படி
எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இப்போ இந்த படத்துலேயே இந்த சில காட்சிகள்லாம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா, ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா, அதில் நீங்கள் படம் பார்க்கவும் தெரியும், அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ், அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது. நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும். நான் அதை தொட்டுறணும் உங்களுக்கு. நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் என்னமா முதல்ல ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. விஜயண்ணா இங்கே ஹாய்ண்ணா. யார், நாகராஜா? ஓகே. ஏண்டா இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பேசியிருக்காங்க தம்பி. நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன்டா. 2013, 14, 15 பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துடுச்சு. ரொம்ப தூரந்து வராங்க, யாருக்காவது அடி போட்டுரும் பயம் வந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டேன் நான். எல்லோரும் வேறு ஊர்லேருந்து வராங்களா, வேனில் வராங்க, இதுக்காக மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தயவுசெய்து அப்படி எடுத்துக்காதீங்க. என்னுடைய சொந்த பயம் அது. அதனால தான் ஆடியோ லான்ச்சிங்க யாரையும் கூப்பிட்றதில்ல. அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரணம். அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல. நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துடுங்க, நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும். கம்ஃபர்டபுளாக நீங்கள் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கு என்னோடய ஃபேன்ஸில் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு மற்றவங்கள மாதிரின்னு. நான் மீட் பண்ணுறேன், அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் தனியாக அப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது, அதனால் பண்ணுறதில்ல, வேறு எந்த ரீசனும் இல்லை. ஹாய்ண்ணா. விஜயண்ணா இங்கே ஒரே ஒரு கொஸ்டின். இவர் விஜயண்ணா ரெண்டும் பண்ணார். விஜயண்ணா அனுராக் சார் ஆக்சுவலி இவர் தான் சார் இல்லை மிரட்டினாப்ல பாருங்கள், மிரட்டினா அனுராக் சார். ஆனால் அனுராக் சார் அவர் எப்படிப்பட்ட டேரக்டர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கூட வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பரான ஆக்டருங்க. அவர் கூட நீங்கள் கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா அவர் டைரக்ஷனில்? நானே கேட்டேன். நான் மும்பையில் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பார்ட்டியில் ஒன்று மீட் பண்ணோம். அப்போ அவர் படம் கென்னடின்னு ஒரு படம் இருக்குது, பார்க்க வரியான்னு எனக்கு கேட்டார். என்னை முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான், 2016 வாசன் பாலன் ஒரு டேரக்டரோடதுக்காக. அப்போது படம் காமிச்சார். நானும் இன்னொரு ப்ரெஸ்ஸில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு, ரிப்போர்ட்டர், அவரும் நானும் தான் படம் பார்த்தோம். முடிச்சுட்டு 3 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன். அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் கான்ஸில் ஸ்க்ரீன் பண்ணும்போது எனக்கும் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார். இந்த படத்துக்கு நான் அப்ரோச் பண்ணோன்னே எனக்காக பண்ணி கொடுத்தாரு. கதை கேட்கும் மாதிரி ஓகே சொல்லிட்டார் இல்லையா, எனக்காக பண்ணி கொடுத்தாரு. நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அவருக்கு ஷோல்டர் அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக நவத்த முடியல. அப்போது நாங்களாம் வருத்தப்படும் போது அவர் சொன்னார், நல்லவேளை எனக்கு ஷோல்டர் இதுவாகி வலியாச்சு, அதனால் இந்த கை யூஸ் பண்ண முடியல, அது ஷாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு. அதனுடைய ஒரு டைரக்டராக இருந்தபோது மித்தியில் கொஞ்சம் பயந்தான், கம்யூனிகேஷன் கேப் இருந்தது. எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சனால பேசி நான் அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு டைரக்டராக இருந்தாலும் அவரும் பெரிய டைரக்டரு, அவர் எக்ஸலண்ட்டான டைரக்டரு. அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு நாள் ஒரு நாள் தயங்கியிருப்பேடா, அவன் ஒரு நாள் தயங்கியிருப்பான். பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சது. அவருடைய டெடிக்கேஷனும் ஒர்க் பண்ண விதம் கடைசியில் நாங்கள் நினச்சிக்கிட்டோம் நல்லதாக போச்சு. ஐ திங்க் மம்தா சொன்னாங்க, நினைக்கிறேன் மம்தா விரமியும் சொன்னாங்க, இந்த படத்தில் எல்லா காஸ்ட்டும் எல்லாருமே சரி, அனுராக் சாப்பிட்லேருந்து எல்லாருமே சரி, இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வரம் தான் அது. சில சமயம் இந்த கொடுத்துறேன்டா, இல்லை நான் பேசுகிறேன் இல்லை. ஸோ இந்த படத்தில் நம்ம என்ன தான் தேடினாலும் சில சமயம் அமையிறது இருக்குல்ல, அது அமைஞ்சது. அது முழுக்க இவனுக்கே போய் சேருது தான், இவனுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் அதை நான் பார்க்குறேன். இந்த இயக்குனர் பேசுவார் இப்போது. அனுராக் சார் ஒரு சீனில் படியில் விழணும். அவர் பாடி ரொம்ப ஃபேட்டாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப சார் நீங்கள் லைட்டாக விடுற மாதிரி பண்ணிக்கோங்க, டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அது தெரியல, ரொம்ப பிடிச்ச மனுஷனால ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு குழந்த மாதிரியே ஒட்டிக்கிட்டு அவர் பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். கேமரா சரி சும்மா படுங்க சார், சும்மா ஒரு கியூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புன்னு விழுந்து புரண்டிட்டாரு.
அது கேமராக்கு தெரியாமல் நான் பாட்டு உள்ளே போயிட்டேன். அவர் பிடிச்சி திட்டிட்டாரு. அறிவு நீ டைரக்டர் அது என்னது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார். இப்படி இருக்கணும், நீ பயப்படக்கூடாது, யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும். அண்ணா சொன்ன மாதிரி கை உடஞ்சி போச்சு. கொஞ்சம் தூரம் மட்டும் வாங்க சார், நீ நடந்து வந்துடலான்னா அது இல்லை, நீ உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உருண்டிட்டே வந்துட்டுருக்காரு. தவழ்ந்து வந்துட்டு இருந்தார். அது ஒரு இதுவாக இருந்தது. நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்னடா இப்படி இது பண்ணுறாரா அப்படின்னு ஒரு அந்த அந்த எமோஷனை எப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பானா என்ன சொல்லி அண்ணன்கிட்ட வச்சுருப்பேன். அண்ணன் இல்லாத சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நிறைய இடங்கள் வந்து கூட வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப நன்றி. விஜய் சேதுபதி, 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட. ஆக்சுவலி ஃபாரினில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் சொந்த மண்ணோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் அதர் லாங்குவேஜில் போய் நிறைய மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவோட அருமையை அங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டாக தெரிஞ்சுது? எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சார் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம்? முதல்ல எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு சென்ஸ் வரல. ஏன் சொல்கிறேன்னா, இன்னமும் அந்த மொழியும் கலாச்சாரம் முழுசாக புரியல. இன்னும் நான் அங்கே கன்வின்சிங்காக நடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கிறாங்க. அவங்க மக்கள் செல்வன்னு சொல்லும்போது நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. நம்ம ஆளுங்கள் புரிந்து தமிழ் பேசுகிறோம், நமக்கெல்லாம் புரியும் போது என் மொழி தெரியாதவங்க கூட என்னை அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கேட்குறது நல்லாயிருக்கு. பட் எனக்கு என்னென்னா, இன்னும் நான் அதை பண்ணுறதே கன்வின்சிங்காக பண்ணல. அது ஒரு நாள் பண்ணதுக்கப்புறம் தெரியும். மற்றபடி இது உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான். கதை சொல்லப்படுது, கதாபாத்திரம் வழியாக சொல்லப்படுது. அது அந்த இடத்துல அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுது. இட்ஸ் டாக்குமெண்டேஷன் நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த ஒன்று. இன்னொரு கொஸ்டின், ஆக்சுவலி வந்து 50th மூவி அப்படின்னா நீங்கள் கடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனாலும் மோஸ்ட்லி ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியலாக, கலர்ஃபுல்லாக, ஒரு மாதிரி ஃபன்னாக, ஈவன் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அவ்வளோ வந்து ஒரு ஸ்டைலிஷ்ஷாக இருக்கும். பட் ஏன் நீங்கள் வந்து இந்த 50வது படம் மகாராஜாவாக இருக்கணும்னு நினச்சிங்க? ஈவன் நீங்கள் நினச்சிருந்தா கூட இது 51 மாற்றிருக்கலாம். என்ன ஒரு ஆக்டராக எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 50வது படம்? நீங்கள் 50வது படம்னு உங்கள் மனசில் நிற்கணும், உங்களுக்கு பிடிக்கணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு இந்த கதை சரியாக இருந்தது. நான் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தேடினா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு பெர்ஃபெக்டாக ஒன்று கிடைக்குமான்னு தெரியாது. இதுவும் தென்கட்சி கோசோம்னு கதையிலே ஒரு கதை கேட்டிருக்கேன். அதில் வந்திருக்கோம். பெர்ஃபெக்ஷன் என்பது உங்கள்கிட்ட யார் எதிர்பார்க்கங்களோ அவங்க மனசில் ஒரு ஓவியம் இருக்கும். அதை போல் ஓவியத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா அது பேர் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி என் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் படம் பண்ண நினச்சேன்னா அது தேடி டயர்ட் ஆகிடும், வயசாகிடும். ஸோ இவர் கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுவே 50வது இருக்கட்டும்னு நினச்சி தான் அந்த பண்ணது தான். சேதனா இது உங்களுக்கு நான் இங்கே சார் நீ ஒரே நிமிஷம் ரம்னாக்கு. ஓகே, வேறு கேள்வி. அண்ணா அப்படி ஒன்றும் இல்லை தலைவா. இதுவே இன்னமும் சொல்கிறேன் தலைவா, எனக்கு எப்பயாரோட அந்த மக்கள் செல் வந்து எடுத்துன்னு தான் ஆசைப்பட்றேன். அதுவே பட்டம் வேணும் தான் தோன்ட்டு இருக்கு. அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அறிவு இருக்கணும், அது பொறுப்பு இல்லை. எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா? அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கணும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறோமோ, ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யார் மேலே எனக்கு எந்த ஒப்பீனியன் கிடையாது. செல்வண்ணா இங்கே என்னன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு 2 கேள்வி முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? இப்போ வந்து சேதுனா முதல்ல வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, எல்லாரையும் வந்து டக்குன்னு மீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் போயிருந்தது. இப்போ வந்து சமீப காலமாக வந்து உங்களை மீட் பண்ண முடியல, உங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி கூட ஆர்கே வெள்ளிமேகம் ஒரு படத்தோட டைரக்டர், அவர் வந்து 4 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டைமோ உங்கள் சைடில் கேட்குறாங்க, யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட என்னங்க ஒரு ஃபோட்டோ தான் கேட்க போகிறோம், 4 சென்ட் இடமா கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துலேருந்து வந்து உங்களை வந்து கொஞ்சம், ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேறு யாரையும் நான் மீட் பண்ணவே போகலை, அவரை மட்டும் நான் போய் பார்க்கலான்னு போகிறேன், உங்கள் சுற்றி உள்ள ஆளுகள் வந்து யாரும் மீட் பண்ண விட மாட்டார். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், நான் அவர்கிட்ட வந்து 4 சென்ட் இடமா புரிஞ்சிச்சு. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். 4 சென்ட் என்ன தெளிவாக சொன்னதை நான் புரியும். அதான் எனக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இதுக்கு பதில் ஒன்றும் இல்லை. எனக்கு ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் படங்களோட மற்றவங்க படம் தான் அதிகம் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
இது இன்னொரு ஹீரோவுடைய வேறு யாராவது நீங்கள் நான் பேர் சொல்லக்கூடாது, வேறு ஒரு 5-6 ஹீரோக்கள் யாராவது எடுத்துக்கோங்க. அவங்க எவ்வளோ மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்லுவாங்க, நான் வர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன், சிலது வந்து நல்லா இல்லாததையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, அதை நம்புகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓரளவு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்ருக்கோம். 2வது. அண்ட் 3வது, இவங்க சொன்னோன்னே மீட் பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் ஊரில் இருந்திருக்க மாட்டேன், வெளியே போயிருப்பேன், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அவர் எப்படி அவர் வேலைகள் பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி நானும் என்னுடைய வேலைகள் பிஸியாக இருப்பேன். நிறைய பேர் நிஜமாக நேரம் கிடையாது தான். இருந்தாலும் நான் மீட் பண்ணி சந்தித்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கேன். அதுக்கு உதாரணமாக நீங்கள் கடந்த 1 மாதமாக, ரொம்ப நாள் முன்னாடி போனேன், கடந்த 1 மாதம் இல்லை 2 மாதமாக நான் எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என் நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய இது ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் போஸ்டர் பார்த்தேன், போஸ்டர் நிஜமாகவே எனக்கு கன்வீனியன்ஸிங்காக இல்லை, ஆனால் இந்த படம் வேணாமே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கணுங்கிறது தான் கணக்கு ஒழிய, மற்றபடி சினிமாவில் இருக்கிறதுனால என் படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பாப்புலாரிட்டி இன்னொரு படத்துக்கு ஓரளவு லிஃப்ட் பண்ணணுன்னா அதை செய்யணுங்கிறது தான் எண்ணம். நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், அது நான் சொன்னால் நல்லா இருக்காது. அன்பு முத்தங்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை, ஏர்போர்ட்டில் கூட்டத்து நடுவில் கேட்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னா பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதெல்லாம் அது இப்போ அங்கே உட்காந்து எல்லாம் கொடுத்துருமில்ல. அங்கே எல்லோரும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு மொழி பேசுகிறவங்க. என்னடா அவன் எல்லாருமே கிஸ் வச்சுருந்தா நீங்கள் மாட்டாங்களா? அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சேதனா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2K கேட்டேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போது நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த மீம் பேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சாங்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி படம் உங்ககிட்ட இருந்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம் அடுத்து? எனக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வேணும். இல்லை சார், நானும் எல்லாருக்குமே இல்லை, நானும் எதிர்பார்க்குறேன். இல்லை என்ன, நீங்கள் அந்த படம் நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ஹிபிஷன்ஸே இருக்காது, நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு அமையலை. இப்போ பாலகுமாரன் வந்து அமைஞ்சது, அமையணும், அதான் சொல்கிறேன், அமையணும். அது இப்போ எழுதுனவங்க மட்டும் நம்பினா பத்தாது, நடிக்க போகிற நான் நம்பினதான் என்னை நம்பி படம் பார்க்க வர உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க முடியும்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஒன்று எழுதிட்டு வந்தால் அது நடக்காது. அது ஒரு மூடு, வேற ஒரு மூட்லேயும் அதை கொடுக்கணும். சரி சார், 2 வச்சுக்கலாம். அடுத்து ஆனால் அந்த படம் பார்க்குறப்போ என் வயசு 15, அப்போ நீங்கள் சொன்னது எதுவுமே புரியலை, ஆனால் இப்போ எல்லாமே புரியுதுங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஒரே நிமிஷம் இருங்க சார். இல்லை, அப்படி எதுவும் யோசிக்கலாம், நிஜமாக யோசிக்கலாம். எனக்கு அதாவது 50ங்கிறது உங்களுக்கு தான் ஜென்ரலாக நம்பர் தானே ஒழிய, நான் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. எல்லா படத்தோட வெற்றி முக்கியம். கடைசியாக முடிச்சுக்கலாம் சார். சார் ரொம்ப நேரம் அது கேளுங்க சார், ஒரே நிமிஷம்ங்க. இவர் ரொம்ப நேரமாக ஒரு பெரிய மனுஷன் கேட்டே இருக்காப்புல சார், பதில் சொல்லிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. மொத்தமாக வெள்ளை கலர் டை அடிச்சு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைண்ணே? அப்படி சொல்லிக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, இதனால சொல்லிக்க மாட்டேன், அவங்கள ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி சொல்ல முடியும் அவங்களோ? ஓகே, உங்கள் கேள்விக்கு நான் முக்கியம்னு சொல்லி எவ்வளோ பாராட்டுறாங்க என்கிட்ட. உங்களை வந்து நான் எவ்வளோ முக்கியம்னு நினச்சி, இந்த கேள்வி முக்கியம், இவர் பதில் சொல்லணும்னு நான் நினச்சேன். இது வந்து இதெல்லாம் நியாயமா? ஓகே, எல்லாரும் நான் சொல்கிறேன்னே, என் கூட இப்போ மம்தாவாக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், இல்லை என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரோடையும் நான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது வேலை செஞ்சதில் வந்து. அதனால் யாருக்கும் குறைச்சல் இல்லை. ஸோ அந்த மாதிரி நினைப்பு எனக்கு கிடையாது. வேண்டாம் நீங்கள் ஒரு விஷயம் சார், அது கரெக்டு. இதுக்கு வந்து இல்லை, நீங்கள் படம் பாருங்கள், தெரியும் மகாராணி யார் இந்த படத்தில் உங்களுக்கு. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் வேணும், நான் எல்லாத்தையும் சொல்லணும். நான் இப்போது சேதனங்கிட்டலாம் என்ன வேணால் சொல்லுவேன், ஆனால் இது பாருன்னு தெரில. நான் எனக்கு இந்த கொடுத்து வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஒரு இந்த மாதிரி சீனை வந்து சொல்லுவேன், அவர் அதை கேட்டுப்பார், அவர் ஒன்று கொடுப்பாரு, மறுபடியும் நான் அதில் கரெக்ட் 2 பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அது அப்படி தான். மற்றபடி எனக்கு எந்த
சார் எனக்கு 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 கொடுத்து பரிசு கொடுத்ததுக்கும் 50 படத்துக்கு என்னை பாராட்டு தெரிவித்த சங்கத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாரதா சார் இதுலேயும் இருக்கா சார்?